செல்ஃப் லவ் பண்ணி பவரில் நின்று நம்ம கெரியரில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து உயரத்தில் போய் நிற்கணுங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்க்கணும், இவங்கள நம்ம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்க மைண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே தாங்க நம்ம வாழ்க்கை சக்ஸஸில் இருக்குது. ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனது வாழ்க்கை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஜாலியாக கொண்டாடிட்டுருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதத்தால் அப்படின்னு நீங்கள் அழகாக ஒவ்வொரு நாளும் பதிவு பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அழகாக சூப்பராக நீங்கள் ஆசைப்படுறத விட அதிகப்படியாக ஒன் ஸ்டெப் அஹெடாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க. நம்ம வாழ்க்கை மாற நமக்கு தானே சந்தோஷம். ஓகே, இப்போதைக்கு என்ன கார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி ரீடிங் தான். ஆஸ் யூஷுவல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான். ஒரு நிமிஷம் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பிரெத்தை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கடவுள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம ஈகராக பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீடிங் வேணும், என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னோடய எனர்ஜி என்ன அப்படின்னு பொதுவாக என்னால் கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் ட்ரை பண்ணலாம். பர்சனல் ரீடிங்கு உண்டான நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் வர்ற மெசேஜஸ் எல்லாமே ஜென்ரலாக, ஏன்னா ஓவராலாக எனர்ஜி வரப்போகுது. உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறது வந்து இதில் ஓவராலாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அது உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக நீங்கள் பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இது எனக்காக சொல்லிட்டாங்க, இது என் வாழ்க்கையில் நடக்க போதோ அப்படின்னு எந்த ஒரு ஃபியரோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ இங்கே வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து பயமுடுத்துறதோ நெகட்டிவிட்டிக்கு உங்களை அனுப்புகிறதோ இங்கே இந்த ரீடிங்க்கு உண்டான நோக்கம் கிடையாதுங்க. உங்களை பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான கடவுளோட கைடன்ஸ் ப்ளஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா தெரியாது, கண்டிப்பாக 100% எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு 2-3 கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்த்துடலாம். துரோகத்தை அனுபவித்தவர்கள் மட்டுமே உணர முடியும், நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மைதான். சூப்பர். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரோட கமெண்ட்டும் படித்தேன்னா கமெண்ட் மட்டும்தான் நான் படிச்சுட்டே இருக்க முடியும். ஓகே, முக்கியமான கமெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாருமே நான் சொல்கிற அந்த வாசகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் சொல்லவே உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறப்போகுது. அது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒன்றுமே நம்ம பேசுகிற வார்த்தைகள், நினைக்கிற எண்ணங்கள் நம்ம வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது உண்மையாக அது நம்ம லைஃப்பில் வந்து நடந்துடும். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது ஆக்சுவலாக இருக்கிற விஷயந்தான். அதனால தான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல எண்ணத்தை போடுங்க அப்படின்றோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கமெண்ட்டு, உங்களோட சப்போர்ட்டு தான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. லாங் வீடியோ நிறைய பேர் போடுங்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு இது, எஸ் மேம் நீங்கள் சொல்கிறது தான் அக்செப்ட் பண்ணுறேன். 100% பாசிட்டிவிட்டினா உங்கள் ஞாபகம் தான் வருதுங்க மேம். டவர் கார்டை கூட இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி நான் கேட்டதே இல்லை மேம். 100% நம்ம லைஃப் லெசனை நம்ம தான் கற்றுக்கணும், படிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். சேம் மேம், நான் துரோகம் நிறைய அனுபவிச்சிட்டேன். இப்போ நானும் என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக படிக்கிறேன், பார்க்குறேன். காட் இஸ் அவர் ஒன்லி ட்ரூ லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் பாசிட்டிவிட்டியை வந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக நான் இந்த பிளாட்ஃபார்மில் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இந்த ஜேர்னியை வந்து அவங்க ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க. கடவுளோட அவர் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு அவங்கள வந்து வழிநடத்துறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உண்மையில் நிறையா பேர் மாறிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அக்கா 100% கரெக்ட் அக்கா, அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருங்க. இதில் என்னென்னா யாரெல்லாம் மாட்டிகிட்ருக்கீங்களோ அவங்களோட நிறைய கமெண்ட்ஸ் என்னால் படித்தேன்னா அடுத்த ரீடிங் என்னால் போக முடியாது. முக்கியமாக நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ப்ரெஷியஸ் டைம்லாம் ஒருத்தர்கிட்ட நம் மனசையும் நம் உடல் பொருள் ஆவியையும் அர்ப்பணித்து விட்ட பின் அன்பு காட்டி அரவணைத்த பின் நம்மை விட்டு போய் விடுகின்றார். ஆனாலும் நான் எப்படி இன்னொரு வரை உடலாலும் மனதாலும் ஏற்றுக்கொள்ள முடியும்? வேறு ஒரு நபர் தேடி வந்தாலும் இது இறைவன்தான் தருவது, இதை ஏற்றுக்கொள்ள உண்மையான ஆத்மா ஏற்றுக்கொள்ள முடியுமா? கடவுள் ஆன்மாவையும் உடலையும் எத்தனை பேரிடம் இணைய சொல்வாரா? இது அருவருப்பாக தோன்றாதா? சகல சக்தியுள்ள கடவுள் என்னை வஞ்சித்து சென்றவரை ஏன் தண்டிக்கவில்லை? இது எனக்கு சந்தேகம்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி மற்ற எல்லாமே வந்து ஒரு நார்மல்
பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்களோட நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. பட் நிறையா பேர் என்னோட ரீடிங் பார்த்து வெளியில் வராங்க. இது வந்து இதோட சந்தேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இதுக்கு நான் வந்து விளக்கம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உண்மையிலே வந்து இது வந்து 3D வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து கர்ம பூமி தாங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம மாயை உலகத்தில் தான் இருக்கோன்னு நம்மளுக்கே வந்து புரியாது. ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது தான், நம்மளுக்குள்ளே வரும்போது தான் கடவுள் நம்மக்கிட்ட இருக்காங்க. நிறையா விஷயங்கள் கடவுள் தன்மையே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல படிக்க வந்திருக்கோம், லெசன் கற்றுக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ண பழைய பூர்வ ஜென்ம அந்த பாவங்களெல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு கர்ம பூமி தாங்க இது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒருத்தரை வந்து நல்லவங்கன்னு நினச்சி நம்பியிருந்தாலும், நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை கொடுத்து காயத்தை கொடுத்து ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு நம்ம மனசை வந்து காயப்படுத்திட்டு போயிருந்தாலும், இது வந்து எல்லாமே வந்து தப்பு கிடையாதுங்க. இந்த உடலாலும் சரி மனசாலையும் நம்ம ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே தப்பே கிடையாது. அது வந்து இன்னும் அவங்களோட அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும், அந்த லெசன் படிக்கிறதுக்கு தான் அவங்க சோல் வந்து வந்திருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக வந்ததே இதுதான். இந்த உடலும் சரி இந்த மைண்டும் சரி இந்த உயிர் போனதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல மண்ணோடு மண்ணாக போக போகுது. பெரிய பெரிய நபர்கள், அதாவது வந்து ராமாயணம் எழுதிய வால்மீகி கூட பல திருட்டு வேலைகள் இந்த மாதிரி மோசமான ஒரு கொள்ளையடிக்கிற அந்த கும்பலுக்கே பெரிய தலைவன். அதெல்லாம் வந்து பண்ணி தான் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு சோல் என்ன தேடுதோ அந்த விஷயத்தை நோக்கி வந்து கடவுள் பாதையை பிடிச்சிட்டு இன்றைக்கி அழகான ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. விஸ்வாமித்திரரே ஒரு பெண்ணால் வந்து அந்த பெண் ஆசையினால் அவர் மாட்டிக்கிட்டு, அவர் எவ்வளோ பெரிய துறவியாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு கண்ணியம் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு பெண் ஆசையால் அவர் வாங்கின அனைத்து வரங்களையும் இழந்து அதுக்கப்புறம் திரும்ப கடவுள் தான் முக்கியம்னு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே எல்லாமே லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நமக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும், நம்ம சந்தித்த நபர்களாக இருக்கட்டும், கடவுளோட அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தங்க வந்து உங்களை காயப்படுத்திட்டு போகலாம் முடியவே முடியாது. கடவுள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த லெசன் கற்றுக்கிறதுக்காக உங்கள் சோல் இங்கே வந்திருக்கு. நீங்கள் இந்த லெசன்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் போகிறப்ப இந்த உடலும் சரி இந்த மனமும் சரி எதெல்லாம் நீங்கள் வந்து அருவருப்பா இல்லையா, எத்தனை பேர்கிட்ட நான் வந்து என் மனசை பறி கொடுக்குறது, என் உடம்பை வந்து ஃபிசிக்கலாக நான் வந்து எப்படி நான் ஜாயின் பண்ணுறது, அவங்க கூட வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னெலாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே எதுவுமே தப்பு கிடையாதுங்க. இது வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிற ஒரு கர்ம பூமி தான். தப்பு பண்ணிட்டோம், அதுலேருந்து வெளியில் வரணும், லெசன் என்ன கற்றுக்குறோங்கிறது மட்டும்தான் பேஸ். அதனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தப்பாக உணர்ற வரைக்கும் தான், நம்ம தப்புன்னு தெரியாத வரைக்கும் தான் அந்த தப்பை செய்கிறோம். அந்த தப்பு எது தவறு எதுன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அதை செஞ்சுட்டு இருந்தால் தான் அது தவறு. அதுலேருந்து நம்ம லெசன் கற்றுக்கிட்டு வெளியில் வந்துடலாம். ஒரு பாடம் வந்து நமக்கு தப்பான விஷயங்கள் வந்து வந்ததுக்கு காரணமே கடவுள் அனுமதி இல்லாமல் ஒருத்தங்க வந்து உங்களை வந்து காயப்படுத்த முடியாது, ஏமாற்ற முடியாது. அதனால அவங்க கற்றுக் கொடுத்த லெசனை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்த அந்த பெயின் பாடம் இதெல்லாம் வந்து கடவுள் ஏற்படுத்தினது. இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அவங்க லெசன் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒர்க் முடிஞ்சது, அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு உண்டான லெசன் வேறு. அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களையும் தண்டிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து செல்ஃப் லவ் பண்ணி உங்கள் பவரில் உங்கள் வித் ஸ்டாண்டில் உங்களுடைய இன்னர் கட்டில் பாடி மைண்ட் சொல்ல அலைன் ஆகி உங்களோட பாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் எந்த பக்கம் கூப்பிட்றாங்க, என்ன லெசன் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கற்றுக்கணுங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது அங்கே விழுகுங்க அடி. இது வந்து கலிகாலம்ங்க. யாருமே தப்பிக்க முடியவே முடியாது. கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக இந்த உலகத்தில் வந்து இருக்குது. இது கலிகாலத்தில் பெர்மனெண்ட்டுங்க. அது உங்களுக்கு ஒன்று செஞ்சாங்கன்னா திருப்பி அதுதான் அவங்களுக்கு நடக்கும். நல்லது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும். கெட்டது உங்களுக்கு யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கெட்டது நடக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, வெளிக்கண்ணோட்டத்தில் தெரியாது. உங்களுக்கு என்ன லெசன் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வேறு லெசன், வேறு சிலபஸ். அவங்களுக்கு நல்லா அடி விழுவோம். நீங்கள் இந்த பக்கம் உங்கள் பவரில் உங்கள் எனர்ஜியில் உங்கள் வாழ்க்கையை ரீகெயின் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல அடி வாங்குறோமோ அதே இடத்துல நிற்கக்கூடாதுங்க. நமக்கு வாழ்க்கை பயணம் வெகு தூரத்தில் இருக்குது. எல்லாருமே அதான் நினச்சிக்கிறீங்க. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டு இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கிடையாது. இது ஒரு பகுதி, அவ்வளோதான். உங்கள் சோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு. இதுலேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் சோலுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக எப்படி நம்ம மூவ் பண்ணணும், ஜாலியாக எப்படி வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த லெசனை கற்றுக்கிட்டோம். அடுத்தது கொஞ்சம் தூரம் போகும்போது இன்னும் கடவுளோட கையை பிடிச்சிட்டே போகும்போது ரொம்ப தூரம் வெகு தூர பயணம் நம்மளோட பயணம். இந்த ஒரு சின்ன லவ் மேட்ரோ ஒருத்தங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பயணம் பண்ணாமல் அதே இடத்துல நம்மளோட பைய சோத்து மூட்டை எல்லாத்தையும் அப்படியே இடத்துல போட்டுட்டு நம்ம அப்படியே உட்காரதுக்கு சமம், எப்படியே ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு. நீங்கள் தான் உங்கள் தூரத்தை கடந்து போகணும், வேறு யாருமே கடக்க முடியாது. இப்படியே உட்காந்துருந்தீங்கனாலும் அடுத்த ஜென்மம் திரும்ப வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப இதே லெசன் தான் உங்களுக்கு. நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இந்த லெசன் தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் வந்து ஏன் எனக்கு இப்படிப்பட்ட மனிதரை அனுப்புனாங்க, அவங்கள சேஞ்ச் பண்ணலாமான்னு, அதெல்லாம் கிடையாது. உங்களை மாற்றிக்கோங்க. உங்களை மாற்றின அடுத்த செகண்ட் அவங்களுக்கு அடி விழுகும். நீங்கள் வந்து உங்கள் லெவலில் ஃப்ரீக்வன்சி லெவலில் மாற்றிக்கும் போது மோசமானவங்களுக்கு அடி கிடைக்கும். ஓரளவுக்கு வந்து உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜியோட அந்த ஒரு
நீங்கள் செல்ஃப் ஹீலிங் ஆக ஆக அந்த ஹீலிங் அவங்களே ஹீல் பண்ணப்பட்டு அவங்க உங்களை தேடியும் வருவாங்க. இது எல்லாமே ட்வின் ஃப்ளேம், சோல்மேட்டு, உங்களுக்கான ஒரு டெஸ்டினி பார்ட்னர், இது எல்லாமே உங்களை தேடி வரணும்னா அதுவும் கடவுள் கையில் தான் இருக்குது. கடவுள் எப்போ அது உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மாறும்போது, உங்கள் லெசன் படிக்கும்போது, நீங்கள் உங்கள் செல்ஃப் பவர், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேரு, நிறைய இன்னரில் மெடிடேஷன், இன்னரில் அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி உங்களை நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கும் போது உங்களோட எனர்ஜி பவரில் வித் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இன்னர் ஸ்டாண்டில் பவர் பேக் மாதிரி நீங்கள் நிற்கும் போது, உங்களோட பவுண்டரி செட் பண்ணி நிற்கும் போது, உங்களுக்கு காயம் கொடுத்துட்டு போனவங்க எனர்ஜி இல்லாமல் அங்கே தவிச்சிட்டு அவங்களுக்கு லெசன் கிடைக்கும். அப்புறம் தான் உங்களை ஏதோ ஒரு இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உணர ஆரம்பிப்பாங்க, உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது. உங்களுக்கு செட் ஆகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை நோக்கி தாங்க வருது. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கமெண்ட்ஸ்லாம். உங்களோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து டைப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களாங்க. எவ்வளோ ஒர்க்லேருந்து, எவ்வளோ மன கஷ்டத்துலேருந்து நீங்கள் ஒரு லெட்டர் கூட தப்பு இல்லைங்க, எல்லாருமே அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேங்க. ரொம்ப மனசார நான் தேங்க் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன விஷயம் நமக்கு கடவுள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதுவே 10 நிமிஷம் ஆச்சு. இருந்தாலும் இது பயங்கரங்க. உங்கள் லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கார்டு 1111 டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 1 வந்தாச்சா? மெஜிஷியன் வந்திருக்காங்களா? மெஜிஷியன் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டு சூப்பராக பண்ணலாங்க. இப்போ மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது என் வாழ்க்கை, இப்போ பின்னடைவில் இருக்குது, எதுவுமே எனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லை, என் லவ் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னோடய கரியர் விஷயத்தில் மோசமாக இருக்குது, லவ் விஷயத்தில் இருக்கா இல்லையானே தெரில, திருமண விஷயத்தில், கல்யாணமாகி கணவன் மனைவி விஷயத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடராக இருக்குது, இது நம்புறாமா வேணாமா, நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா, இந்த மாதிரி எத்தனை சுச்சுவேஷன், பேடான வைப்ரேஷன் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் உங்கள் ஏதோ ஒரு விஷயங்க உங்களை போட்டு பாடாப்படுத்துது. அது உங்களை சந்தோஷமாகவே இருக்க முடியல, உங்களால் நீங்களாகவே இல்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனையை நீங்களே அழகாக ஒரு பாசிட்டிவிட்டியாக உங்களால் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மெஜிஷியன் கார்டு தாங்க இது. கடவுளை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இதில் சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, அழகான ஒரு பிரகாசமான ஒரு பிகினிங் கூட இருக்குங்க. எந்த இடத்துல இப்போ எனக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால் இதுக்கு மேலே மற்றவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியாது, எவ்வளோ நெகட்டிவிட்டியாக போட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு நெகட்டிவிட்டி பேஸில் கொண்டு போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பேடான ஒரு சரோவான ஒரு சீன் உங்கள் லைஃப்குள்ளே ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்களே உங்களோட இன்னரை நீங்கள் சரி பண்ணும்போது உங்களுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் வேர்ல்டு அழகாக மாறப்போகுது. அதுக்கு நீங்கள் மட்டும் தாங்க சாட்சியாக இருக்க போகிறீங்க. உங்களை பார்க்குறவங்களாம் ஐயோ மோசமாக போச்சு லைஃபு, இது மாதிரிலாம் இதுங்கெல்லாம் எதுக்கு பிறக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பிறப்பெடுக்கிறாங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே அடிபட்டுருக்கு. நீங்கள் தொட்ட விஷயம்லாம் தொடங்காமல் நிறையா இடத்துல அடி விழுந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா பேர்கிட்ட இவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லைப்பா, இவங்க படிப்புலையும் சரியில்லை, படித்து என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கவும் முடியல, இவர் ஏதோ லவ் பண்ணாங்க அதுவும் போச்சு, வாழ்க்கையே எப்படி வாழவே தெரியல அப்படின்னு நிறையா பேர் உங்களை பார்த்து நிறைய பேர் நாக்கில் மேலே பல்லு போட்டு கூட பேசிக்கலாங்க, உங்களை பற்றி இழிவாக கூட பேசிக்கலாம். ஆனால் கெரியர் விஷயத்துலையாக இருக்கட்டும், லவ் கூட இவங்களுக்கு செட் ஆகலப்பா, கல்யாணம் மேரேஜ் கூட இவங்களுக்கு நல்ல விதமாக இல்லை, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா உங்களுக்கு பின்னாடி பேசப்பட்ட நிறைய நபர்கள் கூட இருக்கலாம். ஏளனம் பண்ணவங்க, உங்களை கிண்டல் பண்ணவங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை எதை நோக்கிய பயணம்னே தெரியாமல் தினமும் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஏதோ ஒரு மிருகத்தன்மையான ஒரு மிருகம் எப்படி பண்ணும் அதுதானே டெய்லி பண்ணோம். அது தவிர உங்களுக்கான ஒரு பேசிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லை, ஒரு தினமும் இன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பணம் இல்லைன்னு எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இல்லை, நினச்ச பார்ட்னர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் அப்படி என் வாழ்க்கையில் எப்படி இந்த மாதிரி ஆச்சு, நான் ஆசைப்பட்டவங்க ஏன் என்னை மிஸ் பண்ணிட்டு நான் ஏன் மிஸ் பண்ணேன், என்னையா வேணான்ட்டு போனாங்க, என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் 24 மணி நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கிட்டேன், அவங்களுக்கு உண்மையான அன்பு தானே கொடுத்தேன், எதுக்கு என்னை சூஸ் பண்ணாமல் அவங்க ஃபேமிலி தான் முக்கியம்னு சூஸ் பண்ணாங்க, அவங்க கரியர் தான் முக்கியம்னு சூஸ் பண்ணாங்க, தேர்ட் பார்ட்டி எதுக்கு எங்களுக்கு நடுவில் வந்தாங்க, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வந்தாங்க, என் லைஃபுக்குள்ளே ஏன் இவங்க வரணும், எதுக்கு எனக்கு காயம் கொடுக்கணும் அப்படின்னு நிறையா விதமான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க.
மறந்துடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இப்போ பார்க்குற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சிந்தனை வந்து உங்களை போட்டு வந்து சந்தோஷமாக இருக்க விடாமல் ஆழ்த்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரே பாரமாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்றைக்கி இப்போது நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நினைக்கிற எண்ணமாக இருக்கட்டும், மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்குங்க. பழசில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. மோசமான சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு பேட் இன்சிடென்ட் வேறு யாருக்குமே நடக்காதுங்கிற கூட ஒரு சுச்சுவேஷனாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமாக ஒரு சுச்சுவேஷனுங்க பேட் மொமெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து அதை வந்து வெளியில் சொல்கிறது இல்லை, சில பேர் வந்து அப்பட்டமாக வெளியில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வந்து பிறக்கிறீங்க, ஒரு குழந்தையாக அழகாக பிறக்கிறீங்க. இப்போத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக கொண்டாடிட்டு வாங்க. கடவுள் கொடுத்த அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் பிளஸ்ஸிங், அவர் கொடுக்குற அத்தனை பிளஸ்ஸிங்க்கும் நீங்கள் வந்து தகுதியானவங்க, நீங்கள் ஒர்த்தான பர்சன் தான். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து அஃபர்மேஷன் போட ஏன்னா எல்லா நாலேஜும் இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது. கடவுளோட அந்த கடவுளையும் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கடவுள் வந்து உங்ககிட்ட பவர் கொடுத்துட்டாங்க. இது ஓ வாழ்க்கையை நீ தான் மாற்றிக்க போகிற, இந்த பவர் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 3D வேர்ல்டில் எவ்வளோ அழகாக நீங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் கடவுள் கொடுத்த பவர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இது மெஜிஷியன் கார்டு ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக இருக்குங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களோட பாசிட்டிவிட்டினஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே படிப்பேன். என்ன இப்படி ஒரு, ஏன்னா உங்களோட எனர்ஜி மாற மாற உங்கள் வாழ்க்கையே மாறுது. நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. என்னோட ரீடிங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க பாசிட்டிவிட்டினா அதுக்கு அடுத்த பேர் நீங்கள் தான், அப்படி உங்களை தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு. நிறைய பேர் நம்மளால் மாறுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேறு எனக்கு என்ன இருக்க முடியும்? ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கார்டு. ஃபஸ்ட்டே வந்திருக்கு மெஜிஷியன் தான். ஏர் சைனாக இருக்குது, மெர்க்குரி சைன், இது எல்லாமே பிகினிங் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும், புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். எனக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, கடவுள் எனக்கு அற்புதமான அந்த ஒரு செல்வத்தை அபண்டன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு ப்ரெசென்ட்டில் இருங்க. சந்தோஷமாக இருங்க. உங்கள் சந்தோஷம் மட்டும்தான் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு ஆயுதங்க. இங்கே அதாங்க இது எல்லாமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான் வருது. பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கிறது. நல்லா இருக்குல்ல கார்ட்ஸு, அற்புதமாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா இருக்குது இல்லை? நம்ம மாறினா நம்ம வாழ்க்கை மாறுது. நாளைக்கு அமாவாசை. நிறைய ஒரு மூட் ஸ்விங் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா வந்து இப்போ சோகத்தில் இருக்கீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நம்ம வாழ்க்கையில் யாருமே இல்லை, ஆதாரமாக நமக்கு துணையாக உண்மையாக யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்லாம் நிறையா நினச்சிங்களா? அந்த மாதிரி மூட் ஸ்விங் ஆகிறது இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமியில் நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் தாங்க. இதெல்லாம் மீறி, மூட் ஸ்விங் ஆகிறதெல்லாம் மீறி ஏதாவது கடவுளை பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்கள், கோயிலுக்கு போங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பூஜை தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமேங்க. உங்களை வந்து துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, இந்த மாதிரி யாராவது நீங்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனை என்ன தெரியுங்களா? நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஜாலியாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கரேஜோட பயமே இருக்கக்கூடாது, நமக்கு தைரியமாக இருக்கணுங்க. நம்ம எதிரிக்கு முன்னாடி தாங்க நம்ம வாழ்ந்து காட்டணும். எவ்வளோ சூழ்நிலைங்க வந்துட்டு போட்டு விடுங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு முன்னாடி உங்கள் சோலுக்கு இருக்கிற பவர் நீங்கள் ரியலைசேஷன் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் பூதாகரமாக தெரியும். உங்களை வேணான்னு வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களாம் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க எல்லாம் பெருசாக தெரிவாங்க. ஆனால் உங்களோட சோல் பவர் என்ன, அதோட கட்ஸ் என்ன, உங்களால் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும், இப்படி நிறையா விஷயங்கள் உங்களுக்கே புரிய வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் வெறும் தூசிங்க. இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உங்கள் சோல்லாம் எத்தனை ஜென்மா பார்த்துட்டு வந்திருக்கு. அதனால நம்மளை காயம் கொடுக்குறவங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நமக்கு மோசம் பண்ணிட்டு போனவங்க, நம்மளை ஒரு பொருட்டாகவே நினைக்கலாம், நம்மளை ஏமாத்துறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க முன்னாடி தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம பவரில் நிற்கணுங்க. செல்ஃப் லவ் பண்ணி பவரில் நின்று நம்ம கெரியரில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு வந்து உயரத்தில் போய் நிற்கணுங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்க்கணும், இவங்களை நம்ம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்க மைண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தாங்க நம்ம வாழ்க்கை சக்ஸஸில் இருக்குது. உண்மையிலாம் சொல்கிறேன். எதுக்கு நம்ம ஸ்டக்காக நிற்கணும்? நம்மளை இழந்ததுக்கு, நம்மளை வேணான்னு சொன்னதுக்கு அவங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ணி சாகணுங்க. அப்படி வெக்ஸ் ஆகணும் அவங்க. நம்ம வந்து வைரமாக இருந்தவங்கள வந்து கையில் வச்சுட்டு தொலைச்சிட்டோமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வருங்க. கதைப்போமா அப்படின்னு சாங்க. வைரமென்று தெரிந்தும் நீ எங்கே தேடி அலைந்தேனே அப்படிங்கிற மாதிரி வைரத்தை பக்கத்தில் வச்சுட்டு எதையோ ஒன்று தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் நம்மளை விட்டுட்டு இன்னொன்று சூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா கண்ணாடி கல் தான் கையை கிழிக்கும். விடுங்க, பொறுமையாக இருங்க. அது கையை கிழிச்சதுக்கப்புறம் ஐயோ சாமி ரத்தம் வருதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிற்கணுங்க, ஒசரத்தில் நிற்கணுங்க. யாருமே தொட முடியாத அளவுக்கு ஒசரத்தில் நிற்கணும். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஒரு உண்மையாக அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுங்க. நம்ம பண்ணுறது தாங்க இங்கே கதையாக படமாக ஓடுது. அதனால் வாவ். தினமும் டவர் கார்டு வந்து இங்கே பயமுறுத்துது இல்லை? ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோமே. ஏன்னா இதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? டவர் கார்டெலாம் வருதா, இன்னும் என்ன கொடுக்கணும் கடவுளே, இன்னும் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் என் கூட இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க. இன்னும் எவ்வளோ டாஸ்க் கொடுக்கணுமோ கொடுங்க. இன்னும் எதை பார்க்கணும் சொல்லுங்கள், இன்னும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்க்கணும், எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை பார்க்கணும் சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட சேனலில் இருக்கிற அத்தனை சப்ஸ்கிரைபரும் இப்போ பவராக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, கடவுள் உங்கள் கூட இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே என்ன கொடுத்துட முடியும். ஒரு கவலையே நம்மளை பார்த்து கவலைப்பட்டு ஓடிடுங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஒரு துக்கம் வருதா, ஒரு சோகம் வருதா, ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளை தாக்க வருதுன்னா அதுவே பயந்து ஓடிடும். அந்த அளவுக்கு பவரில் இருக்கோம் நம்ம. வரட்டும், இதுக்கு மேலே என்னால் என்ன பார்க்க முடியாது சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன வந்துட போகுது? அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளை செதுக்கி வச்சுருக்குன்னு தான் சொல்லலாம். நிறைய பேரை வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டம் தான் வந்து உங்களை வந்து நிறைய பேரோட மனசு கல்லாக கூட ஆயிருக்குங்க. அந்த அளவுக்கு இனிமேல் வந்து யாருமே என்னை காயப்படுத்த முடியாது, யாருமே என் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது, நான் மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு ரியலைசேஷன் கூட வந்திருக்கும். செல்ஃப் லவ் வந்திருப்பீங்க, செல்ஃப் கேர் வந்திருப்பீங்க, மெடிடேஷனுக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த மாதிரிலாம் வந்து எத்தனை பேருக்காக நம்ம வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்கள நம்பி மோசம் போய் கடைசியில் எதுவுமே வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பெரிய லெசன் கற்றுருக்கோம். நீங்கள் இந்த லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் உங்கள் சோல் வந்திருக்கு. அதனால் ஆப்போசிட்டில் நடக்கிறது விஷயம் எல்லாமே வந்து ஒரு 3D வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி, ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரி, நமக்கு தேவையில்லாமல் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் இது எல்லாமே கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே எந்த விஷயமும் எந்த நபரும் என்ட்ரி ஆக முடியாது, எக்ஸிட் ஆக முடியாது. ஏன்னா கடவுளோட அந்த ஒரு அவர் என்ட்ரி பாஸ் கொடுத்தா தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். வேறு யாருமே அவரோட அனுமதி இல்லாமல் எக்ஸிட்டும் ஆக முடியாது. இது ரெண்டுமே நடக்குது அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இது ஹையர் லெவலில் எஜுகேஷனுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருந்து அதெல்லாம் நான் வந்து சொன்னேன்னா ஏதோ வந்து உங்களுக்கு புரியாதுங்க. புரியாத விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே எப்படி தெரியுங்களா, ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறத விட மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறோமா, அந்த ஸ்டெப்பில் என்ன இருட்டாக இருக்கா, அந்த ஸ்டெப்புக்கு தேவையான வெளிச்சம் நமக்கு கிடைக்குதா, அடுத்த ஸ்டெப் வைக்கிறோமா, அடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது அந்த இடத்துல பார்க்கறதுக்கு உண்டான வெளிச்சம் தேவைப்படுதா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்னுடைய வந்து ஒரு வளர்ச்சியும் இருக்கட்டும், என்னுடைய அதுவும் இருக்கணும். தேவையில்லாமல் அதிகப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கடவுள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த அப்போ கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ தேடி பிடிச்சி படிச்சுக்கலாங்க. இப்போதைக்கு நமக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிறப்போ நமக்கு தேவையான ஒரு வெளிச்சம் இருக்கா, கைடன்ஸ் இருக்கா, கடவுளோட அந்த பாதுகாப்பு இருக்கா, ப்ரொடெக்ஷன் இருக்கா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போகலாங்க. நல்லா இருக்குல்ல? டவர் கார்டெலாம் வந்தால் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சடன் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இப்போதைக்கு இருந்த விஷயங்கள்லாம் தலைக்கெல்லாம் மாறி ஓவராலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கெட்டவங்களோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு முகத்திலே தெரியும். நிறையா இந்த மாதிரி வெடித்து செதறட்டுங்க, விடுங்க. அப்போ தான் எந்த ஒரு புயலுக்கு பின்னாடி, ஒரு பூகம்பத்துக்கு பின்னாடி ஒரு அமைதி. அந்த ஒரு அமைதிக்கு தாங்க இவ்வளோ நாள் வந்து போராடிட்டுருக்கு அந்த மைண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க மைண்டு பாடியில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லை. மைண்டு பாடியும் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் நம்ம வந்து ஆன்மா மட்டும்தான் இந்த மேல் உலகத்துக்கு கடவுளை தேடி போகும்போது. இந்த 3D வேர்ல்டில் இது ரெண்டுத்தினாலும் ஏதாவது வந்து நம்ம வந்து கில்ட்டு பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கில்ட்டுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். நேற்றும் செகண்ட் கார்டு வந்து டவர் கார்டு. இன்றைக்கும் ஏதோ ஒன்று கடவுள் வந்து உணர்த்திகிட்டே இருக்காங்க. யாருக்கோ இந்த மெசேஜ்லாம் போகணும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக நிறையா பேருக்கு இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ரீடிங் ஒரே மாதிரி ரெண்டாவது வந்த மாதிரி அதே டவர் கார்டு வந்திருக்கு, மெஜிஷியன் கார்டும் வந்துருச்சு. இனிமேல் வந்து கடவுளோட இன்டர்வென்ஷன் தான் பாக்கி. கடவுளே நீங்கள் உள்ளே வாங்க அப்படியே நம்ம கூப்பிட்றோம். கடவுள் என்னென்ன ஒரு கைடன்ஸ் வச்சுருக்காங்க இதுவே பாருங்கள். ஒரு அரை மணி நேரத்துக்கு நெருங்க வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பார்ப்போமே. எதுக்கெல்லாமோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கைக்கு உண்டான கைடன்ஸ் தானே.
இது யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் தாங்க. இது கேட்குறது தப்பு இல்லை, ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தானே நம்ம கேட்குறோம் இல்லையா? வாவ் செம 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 செம. கல்யாணம் குறித்து நீங்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்க, குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எஸ் கார்டு தான். 3333 பார்க்குறவங்களா இருப்பீங்க. கம்யூனிகேஷன் எனக்கு வரல, என் காதல் அம்போன்னு போச்சு, என்னை விட்டு போச்சு, பேசல. இன்னொரு கமெண்ட் கூட பார்த்தேன், நான் வந்து நேசித்தவங்க என்கிட்ட பேசல, ரொம்ப நாளாக வந்து நோ கான்டாக்டில் இருக்காங்க, நான் இதை வந்து ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் இருக்கலாமா, இல்லை வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டேங்க. கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்க. கடவுளோட டிவைன் டைமில் இதுதான் உங்கள் டெஸ்டினி பார்ட்னர்னா கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இதுதான் வேணும்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி அட்டாச்மெண்ட்டில் போனீங்கன்னா டிட்டாச்மெண்ட் லெசன் உங்களுக்கு கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை அட்டாச் பண்ணி போகணும், செல்ஃப் லவ் வாங்க, உங்களுக்குள்ளே வாங்க, நிறைய லெசன் படிச்சுக்கோங்க. உங்களுடைய ஒர்க் என்ன, உங்களோட கெரியர் என்ன, அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை தயார் பண்ணுற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட பர்சன் உங்களோட எனர்ஜி மேட்ச் பண்ணி கண்டிப்பாக சோல்மேட் ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா கடவுள் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் கரெக்டான குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட வருடத்தில் அவர் என்னைக்கு டிவைன் டைம் வச்சுருக்காங்களோ அது நீங்கள் எப்போ நீங்கள் சரியாகிறீங்களோ அந்த டைமில் தான் டிவைன் டைம் ஸ்டார்ட் ஆகும். அப்போது வந்து கடவுள் வந்து அழகாக உங்களுக்கு அந்த நபரை உங்களுக்கு வாழ்க்கைக்கு பரிசாக கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செல்ஃப் லவ்வும் பண்ணி பயங்கர பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணி மெடிடேஷன் லெவலில் உங்களுடைய சக்ரா லெவலில் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலில் இருக்கும்போது உங்கள் பார்ட்னர் அழகாக நீங்கள் யோசிச்சே இருக்க மாட்டீங்க. அந்த நேரத்தில் அவங்கள கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ நீங்கள் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க. நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க, இவங்க வேணுமா வேணாமா நீங்கள் சூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி, க்ரோத் இதெல்லாம் அபாரமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சந்தேகம் கேட்குறீங்கல்ல, நீங்கள் வந்து வெயிட்லாம் பண்ண வேணாம். உங்களை பார்த்து உங்கள் லைஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான விஷயம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு எது வரணுமோ அது கடவுள் கொடுப்பாங்க. அது மட்டும் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், சரண்டர் மோடுக்கு வந்துங்க. எது கொடுத்தாலும் கடவுள் வந்து உங்கள் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் கடவுள் இருக்காருங்கிறத நம்புங்க. கடவுள் கொடுக்குற விஷயம் நமக்கானது தான். அவர் கொடுத்தா சரியாக இருக்கும். எதுனாலும் ஏற்றுக்கிட்டு போங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கார்டு. அபெண்டன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருக்குது, பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நல்ல ஒரு இப்போ ஜென்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கேரிங்கான ஒரு மதர்லி நேச்சர், ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்குள்ளே வருவாங்க. ஏதாவது நோ கான்டாக்டில் இருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, இல்லை கணவன் மனைவி பிரச்சனையில் ரொம்ப இதாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் தாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கார்டு. ஒரு நியூ பிகினிங் தாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன் தான் உங்கள் வாழ்க்கை துணையாக வருவாங்க. அத்தாரிட்டின்னா நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கே வந்து ஒரு இந்த நேரத்தில் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி, ஒரு ராஜதந்திரி மாதிரி, இந்த நேரத்தில் இது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இவங்க வரவே உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் வரும் வாழ்க்கையில். இப்போதைக்கு பணத்தட்டுப்பாடில் இருந்தீங்கன்னா உங்களோட பேர், அதாவது ஜென்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலாம், ஒரு பொண்ணுக்கும் நல்ல பையன், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்ப்ரஸும் நீங்கள் எம்ப்ரரும் பார்க்கலாம். எம்ப்ரராகவும் உங்களுக்கு கிடைக்கும், எம்ப்ரஸாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரெண்டு விதமான ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாங்க. ஏதாவது கல்யாணம் குறித்து எனக்கு கல்யாணம் நடக்குமா, நான் நினச்சவங்களோட நடக்குமா, நான் நினச்சவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு வருவாங்களா, என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர் என் வாழ்க்கை துணையாக இருக்காங்க, அவங்க சரியாக வருவாங்களான்னு கேட்டால் எல்லாமே டிவைன் டைமிங்கில் நீங்கள் மாறும்போது இது எல்லாமே என்ன உங்களை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறுறது. நிறையா பேர் நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் நல்லது மட்டும் நடக்கலைன்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் நினைக்கல அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரணும்னு நீங்களே நினைக்கலன்னா அப்புறம் வேறு யார் வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுவாங்க? உங்கள் வாழ்க்கையை பற்றின அக்கறை உங்களுக்கே இல்லை, உங்களை பற்றின அக்கறை உங்களுக்கே இல்லை. இவ்வளோ கார்டு விழுவுது. இந்த கார்டு இவ்வளோ கார்டு விழுந்தாலும் ஒரு கார்டு மட்டும் சூப்பராக வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது தாங்க மிராக்கிளுங்கிறது. இத்தனை கார்டுக்கு நடுவுலையும் வரமாட்டேன்னு ஒரு கார்டு இருக்குது. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாங்க, இத்தனை பேர்லேயும் சண்டை போட்டு ஒரு கார்டை மட்டும் பெரட்டி போட்டு வச்சுருக்காங்க. மற்ற எல்லா கார்டுமே மூடி இருக்குது, ஒரு கார்டு. இதுதான் வந்து 11 கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. 4444 பார்க்குறவங்களா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் செலிப்ரேஷன் தான், ஜாய் தான், ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் தான். திருமணம் நடக்க போகுது, புதிய வீடு மனை, இதில் ஏதாவது ஒரு புதிய பொருள் இல்லை வாகனமோ ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. குடும்ப சகிதமாக உங்களுக்கு கல்யாணம் வேணும்னு நினச்சிங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இந்த ரீடிங்கில். உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்குது. சில பேருக்கு புதிய பர்சன் உள்ளுக்குள்ளே வராங்க. புதிய பர்சன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருங்க. பழைய விதமான எந்த வித காயங்களோடும் புதிய வாழ்க்கையை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ஃப் லவ் கொடுத்து உங்களை முன்னேற்றம் பண்ணும்போது உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை பார்ட்னரை கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கிஃப்டாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. குழந்தை, குட்டி, குடும்பம்
பணம் எல்லாமே இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெலாம் இடமே இல்லைங்க. இந்த காதல் எனக்கு கை கொடுமானா கண்டிப்பாக அழகாக கை கொடுத்து ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான திருமணத்துக்கு அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாகுது. அதனால் சூப்பரான செலிப்ரேஷன் தான், நல்லாவே இருக்குது. எப்படிங்க இப்படி கார்ட்ஸ்லாம் மாறுது, இவ்வளோ அழகான கார்டெலாம் வருது, பயங்கரமாக இருக்குது. நிறைய பேர் மாறுறீங்க. கண்டிப்பாக இதே எனர்ஜியோட உங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நிறையா பேர் உங்கள் பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து உங்களுக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்க. நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக நடக்க தான் போகுது. நடக்கலைன்னா நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தான் பிரச்சனை நிறையா இருக்குது. நெகட்டிவில் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எது நடக்கும் நல்லது. நீங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு தடைக்கல்லாகவே இருக்கீங்க. உங்களை சுற்றி எந்த விஷயமும் தடைக்கல் கிடையாது. ஏமாத்துறவங்க எதுவுமே பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு. நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், மோசமாக போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். விட்ரையல் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏமாத்துறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் அதுக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. விட்டுருங்க நீங்கள், அவ்வளோதான். அவங்களோட நேச்சர் அவ்வளோதான், அவங்களோட பிறப்பு அவ்வளோதான், அவங்க வளர்ந்த விதம் அவ்வளோதான். இது வரைக்கும் நடித்து ஏமாற்றிருக்காங்க, நம்ம ஏமாந்துருக்கோம், அவ்வளோதான். எந்த இடத்துல நம்ம ஏமாந்துருக்கோம்னு தெரியுதோ அந்த இடத்துல கில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இங்கே எல்லாமே பட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எதுவுமே இங்கே தப்பு கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் நம்ம தப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் நல்ல விஷயம். இன்னொருத்தவங்களை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கூடாதா அப்படின்னா கொஞ்சம் ஹீலிங் ஆகட்டும். உங்கள் மைண்ட்லாம் ஃபஸ்ட்டு ஹீலிங் ஆகட்டும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணி எல்லாம் வந்து உங்களை டேக் கேர் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா புதிய காதல் உங்களுக்குள்ளே வரும். அந்த டைமில் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இப்போ உடனே இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்தது இன்னொருத்தவங்களை எப்படி ஏற்றுக்க முடியும்னா இந்த டைமில் உங்கள் மைண்டுக்கு தேவையான ஒரு ஹீலிங்காக இன்னரில் அந்த பவரு, செல்ஃப் கேரு இதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நடந்த விஷயங்கள் டெலீட் ஆகணும். உங்கள் மைண்ட்லேருந்து டெலீட் ஆகிறதுக்கே ஒரு 3லேருந்து 6லேருந்து 9 மாதம் ஆகணும். எல்லாம் டெலீட் ஆகிற காலத்தில் உங்களுடைய சும்மா இருந்தீங்கன்னா அது டெலீட்டே ஆகாது. திரும்ப திரும்ப ரீவைண்ட் மோடில் போட்டு பழைய நடந்த விஷயங்கள் அத்தனையும், பழைய நடந்த கோர சம்பவங்கள், மறக்க முடியாத தருணங்கள், உங்கள் வாழ்க்கையை கெடுத்த அந்த தினங்கள், இது எல்லாத்தையுமே யோசித்து திரும்ப அதை வந்து இன்னும் பவர் ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆள் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் 9 மாதம் ஆகணும். மெடிடேஷனுக்குள்ளே வாங்க, சக்ரா மெடிடேஷனுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள். உங்களோட கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட இடங்களுக்கு போங்க. உங்களை மாற்றிக்க செல்ஃப் லவ் பண்ண உங்களை அதிகப்படியாக நேசிக்க உங்களுடைய இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும். அது அன்புக்கு தாங்க ஏங்குது. அந்த அன்பை ஒருத்தர் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இன்னும் காயம் அதிகமாக இருக்கும். அதனால அதை ரொம்ப ஃபஸ்ட்டு லவ் பண்ணி உங்களை நீங்களே லவ் பண்ணி அதோட இன்னர் அந்த ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு தயாராகுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே உடனே போங்கலாம் நான் சொல்லலை. இன்னொரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்கவே வேணாம். ஃபஸ்ட்டு உங்களை நினைங்க, செல்ஃப் லவ் பண்ணி உள்ளே வாங்க, நிறைய ஹீலிங் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அது வேணுமா வேணாமான்னு அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களை சரி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வேணுங்க. நான் தான் சொல்லுவேன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் முக்கியம். இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் வந்திருக்கீங்க, தனியாக தான் வந்தீங்க, தனியாக தான் போகிறீங்க. உங்களை ஃபஸ்ட்டு கேர் பண்ணுங்கள், உங்களை ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பிட்ரியல் இருந்தால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ணணும், உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்கணும், உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வாங்க. பொறுமையாக தான் ஹீலிங்லாம் நடக்கும். இந்த பிட்ரியல்லேருந்து இந்த பெயின்லாம் மெதுவாக தான் நடக்கும். உடனே எல்லா விஷயமும் இங்கே வந்து நடக்கிறதுக்கு இங்கே நம்ம மைண்டு வந்து அப்படி ஒன்றும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிடையாதுங்க. இது முடிச்சிட்டோன்னே இதை டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சிஸ்டத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் நாள் எடுக்கும். வெளியில் வந்துடலாம். நம்மளோட முயற்சி, நம்மளுடைய அந்த டைவர்ஷன், நம்மளுடைய செல்ஃப் கேர், இந்த இதில் நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு சோகத்தை, அந்த ஒரு கெட்ட விஷயத்தெல்லாம் இதெல்லாம் வந்து மறக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது, உங்களோட வாழ்க்கையில் பேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருங்க. பழைய விஷயங்கள்லாம் டெலீட் ஆயிரும். எப்போயுமே இப்போதைக்கு கரண்ட்டில் எந்த விஷயம் குறித்து நம்ம யோசிக்கிறோமோ அது மட்டும் தாங்க நம்ம மைண்டில் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நிறையா காயப்பட்டுரும். அதில் இந்த விஷயம் இல்லாமல் இப்போ மைண்டில் இருக்குது. இப்போதைக்கு தற்போதைக்கு ஒரு குறுகிய காலம், ஒரு மாதம், 2 மாதம், ஒரு 5 மாதம், ஒரு 2 வருஷம், இதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் ஒரு 5 வருஷம், இந்த மாதிரி லவ்னா 5 வருஷம், பிரேக்கப் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இந்த ஒரு காலத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கும். இதையும் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்திங்கன்னா இதுவும் மறந்து போகும்.
இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் அந்த பிரச்சனையை பெருசாக நினச்சிட்டு இருப்பான். எப்பயுமே பிரச்சனைகள் வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கும். அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. அது கொடுத்த பாடத்தை கற்றுக்கங்க அப்படின்னா, இங்கே பாடத்தெல்லாம் விட்டுறீங்க நீங்கள். அந்த பாடம் சொல்லிக் கொடுத்தவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தவங்க சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இங்கே வந்து கடவுளோட ஒரு விஷயம் தான். கடவுளோட அனுமதி இல்லாமல் அவங்க வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது, வெளியில் போகவும் முடியாது. அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப உங்களை வந்து புதுப்பிச்சுட்டு கடவுள் வந்து உங்களுக்கு சேர வேண்டியவங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு புது பர்சன் வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டிய பர்பஸே வேறையாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே வேறையாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வந்திருப்பீங்க. அது உங்களோட சோலோட அசென்ஷனாக அதெல்லாம் பார்த்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிலபஸ். ஓகே, வாவ், கட் பண்ணி எடுக்கிறேன் லவ்வர்ஸ் கார்டு. இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு? நோ காண்டாக்டில் இருக்கீங்க, எனக்கு லவ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அழகான ஒரு லவ்லாம் சூப்பராக வருது. நீங்கள் எதை குறித்தும் இனிமேல் கவலையே இல்லை. ஏன்னா டிவைன்லி ப்ரொடெக்டட் லவ் தான். 2 பக்கமும் அழகாக நல்ல ஒரு சந்தோஷமாக, ஒரு இணக்கமாக, ஒரு அன்பான ஒரு காதல், அன்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏற்படுறதுன்னா அதே ஒரு அன்பு, ஒரு இணக்கமான ஒரு அன்பு, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. உள்ளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் வந்து அவங்க மைண்ட்லேயும் தோணும். அந்த மாதிரி ஒரு தாட் லெவலில் கூட நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் நினைக்கிறத அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுகிறத தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு கப்புலாக மைண்ட் லெவலில் சரி எல்லாமே ஒரு இமோஷ்னலாக பாண்டிங்கான ஒரு கப்புள் தான் உங்களுக்கு இருப்பாங்க. இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் வராங்க. இல்லை நியூ பர்சன்னா கண்டிப்பாக இதோட அலைன்மெண்ட்டோட தான் வருது. எல்லாமே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது அதோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் உள்ள பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் டிசர்வான பர்சன் இல்லை, என்னை நம்பணுங்க, ஃபஸ்ட்டு காதலும் இப்படி தான் அப்படின்னு உங்களை நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணிக்க உங்களுக்கு வர்த்லெஸ்னு நீங்கள் நினைக்க உங்களை வர்த்லெஸ்னு நினச்சிட்டு வரவங்களும் விட்டு போயிடுவாங்கங்க. அதுதாங்க இங்கே நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக பாருங்கள், டெக்கை கட் பண்ணி எடுத்தாலே அழகழகாக கார்ட்ஸ் வருது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பழைய காதல் நோ காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து லவ் சொல்ல போகிறாங்க. உங்களுக்கான ப்ரெசன்டேஷன் கொண்டு வராங்க. அவங்க பழசில் வந்து உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், அந்த ஒரு மன கஷ்டம், அந்த போராட்டம், நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நோக்கி வராங்க. அது மாதிரி நிறையா இன்றைக்கி காலையில் கூட நான் அந்த ஒரு கமெண்ட்டை இப்போ படித்தேன்னா காலையில் படித்தேனான்னு தெரியல. அந்த ஒரு லவ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 2வது. நான் ஃபஸ்ட்டு பர்சனல் ரீடிங் கொடுக்கும்போது அவங்க பொண்ணு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என் பொண்ணு வேணுமா, இன்னொரு பையனை நோக்கி போயிடுச்சு, 12th தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அவங்க பொண்ணு கண்டிப்பாக வருவாங்க, அவங்கக்கிட்ட வருவாங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்துட்டாங்க. நிறையா விஷயங்கள் வந்து நான் வாக்குறுதியாக கொடுக்குறது கடவுளோட அந்த ஒரு வார்த்தைகளை தான் நான் இங்கே வந்து வாக்குறுதியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். சொல்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து ஆழமாக உங்கள் மைண்டில் பதிய வச்சு நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேறு யாருமே இங்கே வர மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை ப்ரொசீட் பண்ணி சந்தோஷமாக மாற்றணுன்னா இங்கே நீங்கள் மட்டும்தான் முயற்சி பண்ணணும். உங்களோட பாதை நீங்கள் தான் சரி பண்ணணும். ஓகே, கார்டெலாம் நிறையா போச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ கார்ட் மெசேஜ் பார்த்துட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? நிறையெல்லாம் வந்தால் எடுக்க மாட்டோமே. வாவ், சூப்பர். நான் சொன்னேன்ல, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஒன். யாருமே இங்கே வந்து பர்ஃபெக்டாலாம் யாருமே இல்லை. டோன்ட் டிகிரேட் யுவர் செல்ஃப். நம்ம வந்து இப்படி இருக்கோமே அப்படின்னு டிகிரேட்லாம் பண்ணிக்காதீங்க. யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. எல்லாமே இங்கே தப்பு பண்ணி தான் நம்ம வந்து திருந்துறாங்க, தப்பு பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இது கர்ம பூமி தான். அதனால் நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நபரை சந்திச்சுட்டேன், நான் வந்து எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு உங்களெல்லாம் டிகிரேட் பண்ணிக்காதீங்க. இங்கே யாருமே வந்து ரொம்ப 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. எல்லாமே கற்றுக்குறாங்க, அவ்வளோதான். வாவ், இது வந்து முன்னாடியே வந்துச்சு. யுவர் ஹார்ட் பிரேக் லீட்ஸ் டு நோ த ட்ரூத். உங்களோட ஹார்ட் பிரேக்கில் நீங்கள் எப்போ இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஏதோ ஒரு உண்மையை உங்களை உணர்த்துறதுக்காக வந்த விஷயம்தான். அதனால் எனக்கு ஹார்ட் பிரேக்கில் இருக்குது, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நான் கவலைப்படுறேன் அப்படின்னா வாவ்,
அது எல்லாமே வந்து கடவுளோட சித்தம் தான். டூ சங்கடஹர சதுர்த்தி, டூ ஃபாஸ்டிங், பிள்ளையாரை நினச்சி சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருங்க, பிரதோஷம் விரதம் இருங்க, அப்படி முருகனை பிடிச்சிக்கோங்க. இவங்களாக தான் வந்து நம்மளை வாழ்க்கையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு காடுங்க, டெய்ட்டின்னே சொல்லலாம். எதுக்கு இவங்கெல்லாம் அப்படின்னா நம்ம எந்த நம்ம ஃப்ரீக்வன்சியில் இருக்கோமோ. எனக்கு வந்து வாராகியம்மனை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், முருகனை பிடிக்கும், இப்போ கொஞ்ச நாளாக வந்து கிருஷ்ணரையும் பிடிக்குது. ஏன்னா எந்தெந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்னோட ஸ்டாண்டர்ட், என்னோட சோல் வந்து அது வந்து உயர்வாக இருக்கும். அந்தந்த ஸ்டாண்டர்டில் வந்து எனக்கு இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் பண்ணுற அந்த கடவுள் தான் வந்து எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ உங்களுக்கு மேட்ச் ஆகிற சாய்பாபாவாக இருக்கலாம், அப்புறம் ஏசப்பாவாக இருக்கலாம், அப்புறம் வந்து முஸ்லீம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கடவுளில் அவங்கள அல்லாவாக இருக்கலாம். இந்த மாதிரி யாரை பிடிக்குதோ நீங்கள் வந்து அவங்கள பிடிச்சிக்கோங்க. ராகவேந்திராவாக இருக்கும், சில பேருக்கு சாய்பாபா, நிறைய பேருக்கு சாய்பாபா சொல்கிறீங்க. எனக்கு வந்து வாராகியம்மன் இருக்காங்க, பிரத்யங்கராமா இருக்காங்க, நிறைய அம்மனுங்க. எனக்கு அம்மன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். பிரத்யங்கராமா இருக்காங்க, இதெல்லாம் வந்து வாய்விட்டு நான் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாலாமா இருக்காங்க, நிறைய அம்மன், கொற்றவை அம்மா, அப்புறம் சொல்லிகிட்டே போகலாங்க. ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே வாயில் அப்படியே வரும். எது பிடிக்குதோ நீங்கள் கும்பிடுங்க. எந்த உங்களோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும், உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அந்த மாதிரி தான். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம்னா கண்டிப்பாக சூரிய நமஸ்காரங்கிற ஒரு எக்ஸசைஸும் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு சூரியனை கும்பிட்டு வழிபட்டு வாங்க. ஏன்னா இயற்கையை கும்பிடும்போது அந்த இயற்கையோட சக்தியின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு பவர் கிடைக்குங்க. சூரிய ஒளி இருந்தாலே நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்து நம்ம ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மழையில் அந்த மாதிரி சூரியன் இல்லைன்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு டயர்டான ஒரு ஃபீலிங், பெட்ஷீட்குள்ளே படுத்து தூங்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கும். ரொம்ப குளிர் இருந்தாலும், வெயிலே வரல அப்படின்னாலும், மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் நம்மளால் வந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ண முடியாது. கடவுளோட எல்லா விஷயமே நமக்கு முக்கியம்தான். குளிர்காலம் முக்கியம்தான், அந்த ஒரு கடவுள் வருண பகவான், காற்று பகவான், இது எல்லாமே முக்கியம்தான். ஆனால் சூரியன் அப்படிங்கிறது அதை சுற்றி தான் வந்து அதுதான் மெயின் திங்கிங். அதை சுற்றி தான் நவகிரகங்கள், நிறைய நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் எல்லாமே இருக்குது. சூரிய நமஸ்காரங்கிற அந்த ஒரு யோகாவையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. செம்மையாக இருக்குல்ல. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் யோகா தெரிஞ்சால் யோகா பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் எத்தனை நீங்கள் ஆசனாஸ்லாம் பண்ண முடியலனாலும் ஒரே எக்ஸசைஸ் நீங்கள் சூரிய நமஸ்கார் கண்டிப்பாக பண்ணும்போது உங்கள் உடம்புல நிறையா விஷயங்கள், நிறையா மாற்றங்கள். இந்த ஒரு கார்டு மட்டும் தான் எடுக்க போகிறேன். எவ்ரிடே டூ மூன் ப்ரேயர். சூரியனை பற்றி சொன்னேன், சூரிய நமஸ்கார் பண்ணுங்கன்னு. மூன் ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு வந்து அமாவாசை இல்லையா, நாளைக்கு வந்து நிறைய விதமான ஒரு சக்திகள் வந்து பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்கள். எவ்ரிடே மூன் ப்ரேயருங்க. இந்த பக்கம் கட் பண்ணி எடுக்கிறேன். லார்ட் சிவா இஸ் யுவர் டிவைன் காட், ட்ரஸ்ட் ஹிம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு சிவனும் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க உங்களோட இது. ஓம் நம சிவாயை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஓம் சூரிய பகவானே நமகன்னு போடுங்க, ஓம் சந்திர பகவானே நமகன்னு போடுங்க. எது உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த அந்த ஒரு யூனிவர்சல் திங்காக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்புகிற விஷயம், உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற எந்த கடவுளாக இருந்தாலும், ஏன்னா உங்களோட மேட்ச் ஃப்ரீக்வன்சிக்கு தான் அது பிடிக்கும். எனக்கு வந்து ஒன்று பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் அதே பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால் வந்து நாளைக்கு அமாவாசை அன்றைக்கி நல்லா கண்ணமூடி உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே புரிய வரும். கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. வாவ், சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். என்னென்னா கடவுள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறம் நான் என்னத்தை கார்டு எடுக்கிறது, இதுவே 42 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, நான் அதுக்கப்புறம் ஹனுமான்ஜியோட கார்டு எடுத்துடுறேன். நம்ம ரீடிங் பொறுத்த வரைக்குங்க டைம்லெஸ் ரீடிங் தான் சொல்லணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எந்த வீடியோவுமே யூடியூப்பில் போட்டிருக்க மாட்டாங்க. 2 hours 3 hours-லாம் 1 hour போட்டிருக்காங்கல்ல, 1 hour வீடியோலாம் இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம ரீடிங் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் அப்பாவை கும்பிட்டுக்கோங்க. ஜெய் ஆஞ்சநேயன் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். என்ன மெசேஜஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கைடன்ஸாக வரப்போகுது பார்க்கலாமா? இன்னர் பீஸ். கண்டிப்பாக நிறையா பேர் அமைதி அற்ற தன்மையில் காம்னஸே இல்லை. அதை வந்து கடவுள்கிட்ட கேளுங்க, ஹனுமான்கிட்ட கேளுங்க. ஹனுமான்ஜி கிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னர் பீஸ் அழகாக வரும். அது வந்து லார்ட் ராமா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே 108 முறை சொல்லுங்கள். உங்கள் மைண்டில் இருக்கிற ஏதாவது குழப்பமோ, ஒரு வந்து துக்கமான ஒரு விஷயமோ, ஒரு அமைதியற்ற தன்மையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போயிடும். ஃபாஸ்டிங் இருங்க. டியூஸ்டே அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருங்க. அடுத்த கார்டு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேண்டாங்க.
45 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம அரௌண்டில் நம்ம முடிச்சிடலாம். இதுவே ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல. சாலிட்டிடியூட், எம்ப்ரேஸ் சாலிட்டியூடு ஒரு ஏன்னா தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அதுதாங்க ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்ம வெளிநோக்கிய கண்ணோட்டம் தான், நம்ம வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டம் தான் இருக்கும். 3D வேர்ல்டு அளவுக்கு தான் நம்ம சிந்தனை இருக்கும். ஆனால் நம்ம உள்ள நோக்கி நம்மளை போகும்போது நம்ம யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து உள்ள நீங்கள் என்னென்ன விஷயங்கள், நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் வெளியில் பாசிட்டிவிட்டி ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதுதான் உங்களோட இன்னர் செல்ஃபு, சோலோட பவர், ஸ்ட்ரென்த், இது எல்லாமே உங்களால் உங்களுக்குள்ளே போய் மெடிடேஷனில் பண்ணும்போது நீங்கள் யாருங்கிற விஷயமும், கடவுள் உங்கள் கூட எப்படி இருக்கார், எந்த ஃபார்மில் இருக்காங்க, நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கணும், உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு பிரச்சனையாலன்னா அதை எப்படி சால்வ் பண்ணி அழகாக வெளியில் வரலாம், எல்லா ட்ரிக்ஸு எல்லாமே உங்கள் சோலுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்கள் சோலோட பவர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அதை ஜேர்னலிங் எழுதி கிழிச்சு தூக்கி போட்டுருங்க யூனிவர்ஸ் கிட்ட. சூப்பரான காடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லது தாங்க நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.